திருப்பூர் மாவட்டம் ஆலங்கட்டிபாளையத்தில் செயல்பட்டு வந்த கலப்பட நெய் ஆலைக்கு சீல் வைத்த கர்நாடக போலீசார் 4 பேரை கைது செய்துள்ளனர். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் அருண்குமார் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் அருண், இந்த சம்பவத்தின் பின்னணி என்னவாக இருக்கிறது? மேலும் கைது செய்யப்பட்ட அந்த 4 பேர் யார்? வணக்கம். கர்நாடக மாநிலம் நந்தினியில் கலப்படம் செய்யும் போலி ஆலையை அவினாசியில் கர்நாடக போலீசார் கண்டுபிடித்து 4 பேரை கைது செய்துள்ளனர். மேலும் ஆலைக்கும் சீல் வைத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் அவினாசி அடுத்த சேவூர் வடுகபாளையம் பஞ்சாயத்து ஆலங்கட்டிபாளையத்தில் செயல்பட்டு வந்த ஒரு போலி ஆலையில் கர்நாடகாவின் பிரபல நிறுவனமான நந்தினி நெய்யில் டால்டா மற்றும் பாமாயில் போன்ற பொருட்களை கலந்து கலப்பட நெய்யை தயாரிக்கப்பட்ட நாடு முழுவதும் விற்பனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த மோசடி தொடர்பாக KMF நிறுவனத்தின் விநியோகஸ்தர் உட்பட 4 பேரை அதிரடியாக கர்நாடக போலீசார் கைது செய்துள்ளனர். தமிழ்நாட்டில் ஆவின் போன்றே கர்நாடக கூட்டுறவு உற்பத்தியாளர் கூட்டமைப்பால், அதாவது KMF நிறுவனத்தில் தயாரிக்கப்படும் நந்தினி நெய்யில் கலப்படம் நடந்ததாக ஊழல் தடுப்பு பிரிவினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் தீவிர விசாரணையில் இந்த கலப்பட நெய் தயாரிக்கும் மையம் திருப்பூரில் செயல்பட்டு வந்தது தெரிய வந்துள்ளது. அதாவது குறிப்பாக அவினாசி அடுத்த ஆலங்கட்டிபாளையத்தில் இந்த ரகசிய ஆலை செயல்பட்டு வந்துள்ளது. பெங்களூரை சேர்ந்த கிருஷ்ணா ஏஜென்சியின் நடத்தி வந்த மகேந்திரன் என்பவர் இந்த ஆலையில் போலி நெய் தயாரித்துள்ளார். இந்த ஆலையில் மகேந்திரன் முதலில் KMF நெய்யில் இருந்து வாங்கும் அசல் நெய்யுடன் டால்டா, பாமாயில், தேங்காய் எண்ணெய் போன்றவற்றை குறிப்பிட்ட விதத்தில் கலந்து அசல் நந்தினி பாக்கெட்டில் நிரப்பி வந்துள்ளார். உதாரணமாக 5 லிட்டர் கொண்ட ஒரு பாக்கெட்டில் 1 லிட்டர் மட்டுமே அசல் நெய் என்றும் மீதம் 4மே கலப்பட நெய் என்று தெரிய வந்துள்ளது. திருப்பூரில் தயாரிக்கப்பட்ட இந்த கலப்பட நெய்யானது பெங்களூரில் உள்ள கடைகளுக்கு வேன் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டு அசல் நந்தினிக்கு விலைக்கே விற்கப்பட்டுள்ளது. இந்த கும்பல் கடந்த 2 ஆண்டுகளில் 1,26,00,000 வரை லாபம் ஈட்டியுள்ளது. தொடர்ந்து கர்நாடக போலீசார் விநியோகஸ்தர் உட்பட 4 பேரை கைது செய்துள்ளனர். மகேந்திரன், அவரது மகன் தீபக், விற்பனையாளர் முனிராஜ், வேன் டிரைவர் அபி ஆகிய 4 பேரையுமே கர்நாடக போலீசார் சேவூரில் கைது செய்துள்ளனர். தொடர்ந்து அந்த ஆலைக்கு துணை வட்டாட்சியர் கௌரி மூலம் சீலும் தற்பொழுது வைத்துள்ளார்கள். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சித்தி தினமும் பிற்பகல் 1 மணிக்கு காண தவறாதீர்கள்.